இன்றைக்கி இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக சூப்பரான ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி செய்யலாமா? முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. டைஜஷன், இம்யூனிட்டி, வெயிட் லாஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கியை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு பொடியாக கட் பண்ண முள்ளங்கி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முள்ளங்கி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பொடியாக கட் பண்ண தேங்காய், புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வறுத்த பருப்பு, உப்பு போட்டு கோஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.